Hello everyone, welcome to my YouTube channel Study with Janu. இன்னைக்கு TN 11th ஒரு இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின் ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் பிடிஎஃபாக ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். பிடிஎஃபாக இந்த மாதிரி ரெடி பண்ணி டீச் பண்ணி நல்லா இருக்கா இல்லை ஆன் த ஸ்பாட் எழுதி நடத்தினா நல்லா இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு கேபி கேசி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியணும். கேபி அப்படின்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர். கேங்கிறது ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டை குறிக்குது அண்ட் அதில் இருக்கிற பி அப்படிங்கிறது வந்து பார்ஷியல் ப்ரெஷரை குறிக்குது. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் டேர்ம்ஸில் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இருக்கிறதுனால அது கேபின்னு சொல்கிறோம். அண்ட் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷனை கேசின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம ஒரு நார்மலான ரிவர்சிபிள் ஈக்குவேஷனை எடுத்துக்கலாம். இப்போ ஏ ப்ளஸ் கிவிங் ப்ராடக்ட்ஸ் சிஎன்டி, அதாவது ஏபிங்கிற ரியாக்டன்ட் வந்து ரியாக்ட் ஆகி சிடிங்கிற ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. இதில் நான் போட்டிருக்க எக்ஸ் ஒய் எல் எம் இதெல்லாம் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2HI அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த 2ங்கிறது தான் ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் நான் இங்கே ஜென்ரலாக எக்ஸ் ஒய் எல் எம் அப்படின்ட்டு நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரிலேஷன் பிட்வீன் கேபி அண்ட் கேசி பார்க்குறதால ஃபஸ்ட்டு கேபி அண்ட் கேசியோடைய ரியாக்ஷன் நம்ம எழுதிக்கலாம். ஸோ கேசியோட ரியாக்ஷன் நம்ம எழுதுனா கேசியை வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு நியூமரேட்டரில் வந்து ப்ராடக்ட்ஸ் எழுதுவோம், டினாமினேட்டரில் வந்து ரியாக்டன்ஸ் எழுதுவோம். அதாவது ப்ராடக்டோடைய கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணி தட் டிவைடட் பை ரியாக்டரோட கான்சன்ட்ரேஷன் மல்டிப்ளைடு அண்ட் அதோடைய ரெஸ்பெக்டிவ் ஸ்டைகோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ஸை பவரில் போடணும். அதுதான் கேசியோட எக்ஸ்பிரஷன். இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், நான் சொன்ன மாதிரி எழுதுனா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸில் இருக்கிற சிஎன்டியோடைய கான்சன்ட்ரேஷனை மல்டிப்ளை பண்ணுறோம். சி கான்சன்ட்ரேஷனை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால தான் நம்ம இங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு அதில் பவரில் வந்து அந்த சியோடைய சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் எல் போடுறோம் அண்ட் மல்டிப்ளைட் பை அனதர் ப்ராடக்ட் டி, அதோடைய சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த பவர். ஸோ இந்த மாதிரி நியூமரேட்டர் எழுதி முடிச்சிடும். டினாமினேட்டர்லையும் அதே மாதிரி எழுதுகிறோம். ஸோ ஏ பவர் எக்ஸ் இன்ட்டு பி பவர் ஒய். இப்போ நம்ம கேபி எழுத போகிறோம். கேபிக்கோ கேசிக்கோ என்ன டிஃப்ரென்ஸ்னால் கேசிங்கிறது கான்சன்ட்ரேஷன், கேபிங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர். ஸோ நம்ம கான்சன்ட்ரேஷன் போடுறதுனால சிடிஏபி எல்லாம் நம்ம ப்ராக்கெட்குள்ளே போட்டிருப்போம். ஆனால் நம்மளுக்கு கேபியில் வந்து பார்ஷியல் ப்ரெஷருங்கிறதுனால பி பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டி, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஏ, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் பின்னு எழுதுவோம். அதுதான் பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி அதோடைய பவரில் அதோடைய ரெஸ்பெக்டிவ் சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இன்டூ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் டி அதோடைய சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த பவர். அதே மாதிரி பிஏ பவர் எக்ஸ் பிபி பவர் ஒய். இதை நம்ம ஏன் வந்து சிடிஏபி வருது அப்படின்னா நான் என்ன சொன்னேன், நியூமரேட்டரில் வந்து ப்ராடக்ட்ஸான சிடியை வந்து மல்டிப்ளை பண்ணியிருப்போம் அதோடைய ரெஸ்பெக்டிவ் சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் பவரில் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி டினாமினேட்டரில் ஏபி அதாவது ரியாக்டன்ஸை மல்டிப்ளை பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் சிடி மேலேயும் ஏபி கீழேயும் வருது. பார்ஷியல் ப்ரெஷருங்கிறதுனால பிசி பிடி பிஏ பிபின்னு போடுறோம். கான்சன்ட்ரேஷன்னால சிடிஏபியை கான்சன்ட்ரேஷனுங்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே போடுறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் கேசிக்கோ கேபிக்கோ. ஸோ இப்போ வந்து இந்த பிசி பிடி பிஏ பிபின்னு தான் இருக்குது. பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சிஏடிபின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடியல் கிளாஸ் ஈக்குவேஷன் எடுக்கிறோம். பிபி இஸ் ஈக்குவல் டு என்ஆர்டி. அந்த ஈக்குவேஷன் எடுத்து பியை மட்டும் ஒரு சைடில் வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் இன்னொரு சைடு அனுப்புங்க. லைக் வி இங்கே இருக்குது, வி வந்து இந்த சைட் போயிடுச்சுன்னா பி இஸ் ஈக்குவல் டு என் பை வி ஆர்டி. லைக் என்ஆர்டி பை வி வரும் அண்ட் என்னையும் வியும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்னையும் வியும் எடுத்தால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பர் வால்யூம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம்ங்கிறது தான் கான்சன்ட்ரேஷன், இல்லைனா அது ஆக்டிவ் மாஸ்னும் சொல்லலாம். ஸோ இந்த ப்ரெஷர் பி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம் இன்டூ ஆர்டின்னு வருது. இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் பை வால்யூம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, கான்சன்ட்ரேஷன் ஆர் ஆக்டிவ் மாஸ். ஸோ இங்கே நீங்கள் வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணால் பி இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் ஆர் கான்சன்ட்ரேஷன் இன்டூ ஆர்டி. இப்போ ஒரு பார்ஷியல் ப்ரெஷரையுமே நம்ம இது மாதிரி மாற்ற போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் இருக்கிறது பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி அண்ட் அதோடைய பவர் எல். எல் வந்து பவரில் தான் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. நம்மளுக்கு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஃபார்முலா ஃபார் ப்ரெஷர் என்ன, இப்போது ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஆக்டிவ் மாஸ் இன்டூ ஆர்டிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு அதோடைய கான்சன்ட்ரேஷன் தட் இஸ் ஆர் ஆக்டிவ் மாஸ் சி இன்டூ ஆர்டி. இப்போ பவரில் எல் இருக்கிறதுனால சிக்கோ பவரில் எல் வரும், ஆர்டிக்கோ பவரில் எல் வரும்.
இப்போ நான் சொன்ன மாதிரியே partial pressure of C power L, partial pressure of D power M, partial pressure of A power X and partial pressure of B power Y எழுதிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம partial pressure எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சதை வந்து நம்மளுடைய கேபியோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஈக்குவேஷன் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? KP is equal to partial pressure of C power L into partial pressure of D power M divided by partial pressure of A power X into partial pressure of B power Y. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இந்த 4 ஈக்குவேஷனையும் இந்த கேபியோட இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் KP is equal to partial pressure of C power Lக்கு concentration of C power L into RT power L and partial pressure of D power Mக்கு concentration of D power M into RT power M. இதே மாதிரி நம்ம மீதி ரெண்டுமே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா RT எல்லாம் ஒரே இடத்துக்கு கொண்டு வரும் such that நம்மளுக்கு பவர்ஸை ஆட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ராக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ concentration of C power L into concentration of D power M into RT power L into RT power M. அதே மாதிரி concentration of A power X into concentration of B power Y into RT power X into RT power Y. இப்போ நம்ம RT எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CDAB எல்லாம் ஒரே மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த RT மட்டும் காமனாக இந்த ரெண்டுத்துலேயும் இருக்குது அப்படிங்கிறதுனால L + Mன்னு நம்ம பவர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் பவர்ஸ் ஆர் ஆடட், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இங்கே X and Y மல்டிப்ளிகேஷனில் சேம் RTயோடைய பவரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் X + Yன்னு நம்மளால் பவர்ஸ் எழுத முடியும். பவர்ஸ் ஆர் ஆடட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஒரே டேர்மில் பவர்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் தானே பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த RT என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே இருக்கிற RTயும் சேம் டேர்மாக இருக்குது. அண்ட் சேம் டேர்மில் இருந்து இந்த மாதிரி டிவிஷனில் இருக்கும் போது பவர்ஸ் என்னவாகும்? சப்ராக்ட் ஆகும். ஸோ மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் தான் ஆடு, டிவிஷனில் இருந்துச்சுன்னா சப்ராக்ஷன். அப்போ RTயை நம்ம காமனாக போட்டுட்டு L + M minus X + Y இங்கே மைனஸ் வரும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C power L into D power M divided by concentration of A power X into B power Y, இது என்னது? இதுதான் நம்மளுடைய KC. எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா? அதோ பாருங்கள், ஃபஸ்ட்டே நம்ம எழுதியிருக்கேன். KCங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் டு பவர் ஆஃப் சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டிவிஷன்லையும் நம்ம ரியாக்டன்ஸுடைய கான்சன்ட்ரேஷனை அதோடைய பவர்லெஸ் சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை எழுதுவோம் நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு அந்த கேபியோட ஈக்குவேஷனில் ஸ்டார்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை அப்படியே நம்ம கேசிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை அப்படியே கேசிக்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இந்த RTக்கு ஹோலாக போட்டு L + M minus X + Y அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ இந்த L + M and minus X + Y அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு L + M அப்படின்னா என்னது? LM இது எல்லாமே என்னது? ப்ராடக்டோடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ், கரெக்டா? அண்ட் இந்த XY அப்படிங்கிறது என்னது? ரியாக்டன்ஸோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் சைக்கோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ L + M அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். X + Y அப்படிங்கிறது சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நம்மளுக்கு ΔNG அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நான் அதை உங்களுக்கு கிளியராக காமிக்கிற பாருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இந்த கேஸ் ஃபேஸ், அதை தான் ΔNG சொல்கிறோம். அண்ட் இங்கே G தான் கேஷியஸ் ப்ராடக்ட்ஸை நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ L + M அப்படிங்கிறது சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், இங்கே வந்து சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருக்குது. இது ரெண்டும் சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ΔNG சொல்லுவோம். அந்த ΔNG நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ΔNGயை சப்ஸ்டியூட் பண்ணால் KP is equal to KC into RT power ΔNG அப்படின்னு நம்மளுக்கு சப்ஸ்டியூட் ஆயிரும். இப்போ இதில் மொத்தம் 3 கேசஸ் நம்மளுக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா, சப்போஸ் இந்த ΔNG வந்து 0 ஆயிடுச்சுன்னா என்னவாகும்? நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து KP is equal to KC into RT power ΔNG. ΔNG 0 ஆயிடுச்சுன்னா anything power 0 is equal to 1.
ஸோ கேசி இன்ட்டு ஒன் இஸ் கேசி தான். அப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசிங்கிற ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுக்கான எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் ஹெச்ஐ ப்ளஸ் I2 கிவிங் 2HI. இப்போ இதில் இருக்கிற கேஷியஸ் ஃபேஸில் தான் இருக்குது இந்த ரியாக்ஷன். இப்போ வந்து நம்மளுக்கு டெல்டா என்ஜினை வந்து நம்ம வந்து எப்படி ஜீரோ அப்படின்னு நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெல்டா என்ஜிங்கிறது நான் என்ன சொன்னேன், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் லைக் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா? இப்போ இங்கே 2 இருக்குன்னா இது ரெண்டுத்தோடைய நம்பர் ஆஃப் மோல்ஸை சம் பண்ணணும். ஸோ சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸையும் சப்ராக்ட் பண்ணணும். இங்கே சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்குது, ப்ராடக்ட்ஸில் 2 இருக்குது. அண்ட் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரியாக்டன்ஸில் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லைனா 1ன்னு அர்த்தம், இங்கேயும் 1ன்னு அர்த்தம். அப்போ 1 + 1 வந்து 2. அப்போ இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அப்போ ப்ராடக்ட்ஸும் 2, ரியாக்டன்ஸும் 2. ஸோ நம்மளுக்கு 0 வருது. உங்களுக்கு கிளியராக இல்லைனா நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு இங்கே சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லை 1ன்னு அர்த்தம். 1 + 1 is 2. அப்போ 2 - 2 is 0. ஸோ இங்கே டெல்டா என்ஜி, அதனால தான் 0ங்கிற டெல்டா என்ஜி 0வாக இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ஈக்குவேஷன் வருது. இப்போ டெல்டா என்ஜி பாசிட்டிவாக இருந்தால் என்னாகும், கேபி வந்து கேசியை விட ஜாஸ்தியாக இருக்குமா? அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க டேரெக்டாக அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். 2NH3 கிவிங் N2 + 2H2. இப்போ இதில் டெல்டா என்ஜி ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். டெல்டா என்ஜிங்கிறது என்னது, சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ். சொல்ல தான் வரும், கூடவே சொல்லுங்கள். ஸோ சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, 2 இருக்குது. இங்கே ஒன்றுமே நான் 1. கேஸாக பார்த்துக்கோங்க, ஏன்னா கேஷியஸ் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். லிக்விடாக இருந்துச்சுன்னா அதை எங்கே நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 + 1 நம்மளுக்கு என்னது 3. ஸோ 3 மைனஸ் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் என்ன 2. 3 - 2 வந்து 1. ஸோ இந்த ரியாக்ஷனில் நம்மளுக்கு வந்து டெல்டா என்ஜி 1ன்னு வந்திருக்கு, தட் இஸ் பாசிட்டிவாக வந்திருக்கு. இந்த மாதிரி பாசிட்டிவாக இப்போ வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு ஒரு நம்பர். இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களா, 1ன்னே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு RT பவர் டெல்டா என்ஜி வந்து 1. ஸோ ஓகே, இப்போ வந்து கேபிங்கிற ஒரு விஷயம் கேசியோட இன்னொன்று மல்டிப்ளை பண்ணாதான், லைக் இப்போ நீங்கள் வந்து இந்த கேசியோட வேல்யூவோ கேபியோட வேல்யூவோ ஈக்குவல்னு நம்ம முன்னாடி கேஸில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த கேபி இந்த கேஸில் எப்படி வருது, கேசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேபி இஸ் ஈக்குவல் டு கேசின்னு இருக்குது. அந்த கேசியோட ஏதோ ஒன்று இன்னொன்று எக்ஸ்ட்ரா மல்டிப்ளை பண்ணால் தான் கேபி. அப்போ கேபி கண்டிப்பாக கேசி விட ஜாஸ்தி இருந்தானே அர்த்தம். கேசி கூட இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் தான் கேபி கிடைக்குதுன்னா, அப்போ கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேசி அப்படிங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது. ஸோ கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேசி தான் செகண்ட் கேஸுக்கு வருது. தேர்ட் கேஸ் வந்து டெல்டா என்ஜி நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். ஸோ டெல்டா என்ஜி வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா கேபி இஸ் லெஸ் தேன் கேசி வரும். அது எப்படின்னா, அதுக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் ஈக்குவேஷன் வச்சுருக்கேன். 2SO2 + O2 கிவிங் 2SO3. எல்லாமே இதில் கேஸ் ஃபேஸில் இருக்குது. லிக்விட் ஃபேஸில் இருந்தால் அந்த வந்து நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. இப்போ டெல்டா என்ஜி கண்டுபிடிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்டா என்ஜி நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 2 இருக்குது, மைனஸ் சம் ஆஃப் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 1. இப்போ இங்கேயே +1 ஏதாச்சும் ஒன்று O2 ஆர் ஏதோ ஒன்று இருக்குது வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் இதையும் தான் ஆட் பண்ணிக்கணும். இங்கே நம்ம ப்ராடக்ட் சைடில் 2SO3 மட்டும்தான் இருக்கிறதுனால 2ன்னு டேரெக்டாக போட்டுட்டு, இங்கே வந்து நம்மளுக்கு நமக்கு 2 இருக்கிறதுனால 2மே ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2 + 1 is 3. அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு -1 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி இன்ட்டு RT பவர் -1, which is like கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி பை RT வருது. அதாவது கேபிங்கிறது கேசியோட ஏதோ ஒன்றத்தை டிவைட் பண்ணதுக்கு அப்புறமா தான் கிடைக்குது. சச் தட் கேபி வந்து கேசியை விட சின்னதாக இருக்குது. பிகாஸ் இப்போ கேபி இஸ் ஈக்குவல் டு கேசின்னு ஃபஸ்ட் கேஸில் வந்துச்சு. செகண்ட் கேஸில் கேபி வந்து கேசியை விட அதிகமாச்சு. ஏன், கேபி வந்து கேசியோட ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் வருதுன்னா கேபி ஜாஸ்தி. ஆனால் கேசியை ஏதோ ஒரு நம்பரால் லைக் ஏதோ ஒரு வேல்யூவால் ஏதோ ஒரு விஷயத்தால் நம்ம டிவைட் பண்ணதுக்கப்புறமா தான் கேபி கிடைக்குதுன்னா, இந்த மாதிரி டிவிஷனில் வரதுனால நம்ம வந்து கேபி இஸ் லெஸ் தேன் கேசின்னு சொல்கிறோம். இந்த கேஸில் இந்த 3 கேஸும் லைக் கேபி இஸ் ஈக்குவல் டு கேசி, கேபி இஸ் கிரேட்டர் தேன் கேசி அண்ட் கேபி இஸ் லெஸ் தேன் கேசி, 3மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த PDF நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.